கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் சார் என்ன சொன்னார்னா, சௌத்ரி சார் ம். அப்படியே யோசிச்சார். எனக்கே உள்ள ஏன்டா இது பூரா போய் உனக்காக ஒரு லவ்வா வருது. லவ் டுடே அப்படி கிளாசிக்கான ஒரு ஸ்டோரி பண்ணுறவர். இது அட்டி தட்டி இப்படி சொல்லியிருக்கேமே அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் கதை கேட்ட உடனே அவர் சொன்னது, இந்த டைப்பு படம்லாம் நம்ம பேனரில் பண்ணது இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த கதை விஜய்க்கு ஆப்டாக இருக்கும், விஜய்க்கு கரெக்டாக இருக்கும். இது சென்டிமெண்டலில் போயிடும், சென்டிமெண்டல் ஒர்க் அவுட் ஆகுனார், சென்டிமெண்டல் ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஆனால் அவர் பேனரோட ஸ்டைல் இல்லை இருந்தாலும் அப்போ உள்ள விஜய்க்கு அப்போலாம் அந்த மாஸ் ஹீரோக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டார். அப்போ ஆக்ஷன் செட்டார் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ அவர் கரெக்டாக இந்த நேரத்தில் இது விஜய் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணதான் அது.